அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். கருவாடு வந்திருக்கு. ஆமாம், இப்போ நான் உங்களுக்கு ஒரு வீடியோ காட்ட போகிறேன். அந்த வீடியோவை பார்த்த உடனே இந்த முற்றுகை போடுற கும்பல் இருக்குது இல்லை, அந்த ஒட்டுமொத்த கும்பலையும் காரி துப்பணும், கழுவி ஊற்றணும், வண்டையாக கேட்கணும். நீங்களா ஒரு மனுஷங்களாயா? சோத்தை திங்கிறீங்களா, சோத்தை விட்டு லத்தியை திங்கிறீங்களா அப்படின்ற மாதிரிலாம் கேட்கணும்னு உங்களுக்கு தோணும். அதுக்குன்ட்டுலாம் பார்த்துங்க, நீங்கள் பாட்டுக்கு அவசரப்பட்டு கேட்காம இருந்துடாதீங்க. கேளுங்க, தப்பே கிடையாது. ஏன்னா ஒருத்து தான் அப்படியாப்பட்ட ஒரு வேலையை பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கான ஒப்புதல் வாக்குமூலம் நம்ம கொடுக்கல, அவங்க தரப்புல இருந்து ஒரு ஆள் கொடுத்துருக்குது. யார் அப்படின்னா, ஏற்கனவே நமக்கு 2 தடவை ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்த அதே ஆள் தான். ஆமாங்க, மதிமாறன் அவர்கள். நீங்க வேணா நம்ம சேனல்ல தேடி பாருங்களேன். அவரை நான் ஒரு வீடியோல கூட அட்டாக் பண்ணிருக்க மாட்டேன். காரணம் என்ன அப்படின்னா, நம்ம வெப்பன் சப்ளையர். அவர் எப்படி அட்டாக் பண்ண முடியும்? அந்த சிவாஜி படத்துல வர மாதிரி தான், இவரை என்னால் அடிக்க முடியாது சார் அப்படின்னு சொல்லி ஒரு போலீஸ்காரர் கண் கலங்குவார் இல்லையா, அந்த மாதிரி அவரை என்னால் அடிக்க முடியாது சார். அவ்வளோ வெப்பன் அப்பப்போ நம்மளுக்கு சப்ளை பண்ணிடுறாரு. என்ன சொல்றாரு அப்படின்றத கொஞ்சம் கூர்ந்து கவனிங்க. அதுக்கப்புறம் ஒரு வீடியோ உங்களுக்கு காட்டுறேன். முதல்ல இது இப்போ பிரபாகரன் பெரியாரை குறித்து சீமான் போன்றவர்களை வெளிவா பேசுறதுக்கு நம்ம கண்டனம் தெரிவிக்கும்ல. இது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி 2014 இதே எச் ராஜாங்கிறது பெரியாரை குறித்து மிக இழிவா பேசுறாரு. அப்ப பாஜகவோட வைகோ கூட்டணியில இருக்கிறாரு. அப்ப நான் கண்டிச்சு பேசுறேன். ரொம்ப பிரஸ் மீட்ல பேசுறாரு. வைகோ எல்லாம் பக்கத்துல இருக்காரு. பெரியாரை செருப்பால் அடிப்பேன்னு சொல்றாரு அவரு எச் ராஜா. அன்னைக்கு இப்ப ஒரு கண்டனம் கூட பெரியார் இயக்கத்துல இருந்து வரவே இல்லை. பெரியார் இயக்க தலைவரும் சொல்லல, வைகோவும் சொல்லல. நல்லா உன்னிப்பா கேட்டுக்கிட்டீங்களா? இந்த முற்றுகைக்கு போற இந்த முகரக்கட்டைங்கள்லாம் பெரியார் இயக்கங்கள், தோழர்கள், அமைப்புகள், அவர்கள் இவர்கள்லாங்கிறீங்கல்ல, முற்றுகையை முடிச்சு வந்தாச்சு இந்த வீடியோவை நீங்க கேட்குறீங்க. அதாவது 2014 எச் ராஜா அவர்கள் ஈவேரா அவர்களை பற்றி அவ்வளவு கேவலமாக தரங்கட்டத்தனமா பேசுறாங்க. செருப்பால் அடிப்பேன் அப்படின்னு சொல்லி பிரஸ் மீட்ல பேசுறாராம். பக்கத்துல குருநாதர் வைகோ இருக்காராம். காரணம் என்ன அப்படின்னா, அந்த 2014 காலகட்டங்கள்ல மதிமுகவும் பாஜகவும் கூட்டணியில் இருக்காங்க. அந்த கூட்டணியில் இருந்த ஒரே காரணத்துக்காக குருநாதர் அப்படியே சகிச்சுக்கிறாரு. இன்னைக்கு பாயறாரு இல்லைங்க. இந்த மாதிரி எல்லை மீறி வாய்க்கு வந்த மாதிரிலாம் சீமான் பேசி கொண்டிருக்கிறார். சும்மா விடக்கூடாது அப்படின்லாம் கூட ஒரு வாரத்துக்கு முன்னாடி பேசினார்ல. ஆனா பாருங்க, பக்கத்திலேயே வச்சுட்டு எச் ராஜா காரி துப்பி இருக்கிறாரு. அப்பயும் குருநாதர் கமுக்கமா இருந்திருக்கிறாரு. அந்த குருநாதர் போட்ட குட்டி, அந்த குருநாதருடைய புழுக்க இந்த மே 17 இயக்கத்துடைய இந்த திருமுருகன் காந்தி தான் இன்னைக்கு போயிட்டு முற்றுகையிட போறாராமா. நல்லா கவனிச்சுக்கோங்க. சரி, எச் ராஜா என்னடா சொன்னாரு? 2014 அப்படின்னும் போது ஒரு 11 வருஷத்துக்கு முன்னாடி இல்லையா? 11 வருஷத்துக்கு முன்னாடி எச் ராஜாவுடைய பேச்சு என்ன அப்படின்னு சொல்லி நம்ம கொஞ்சம் தோண்டி பார்த்தோங்க. நாம என்னத்த தோண்டி பாக்குறது? 2014 எச் ராஜா தோண்டி எடுத்து கேட்டிருக்காரு பாருங்க சில கேள்விகள் ஈவேராவை பத்தி. சும்மா ஒரு சாம்பிள் மட்டும் காட்டுறேன். மொத்தம் ஒரு 50 நிமிஷத்துக்கு கிழிச்சு எடுத்திருக்காப்ல. நான் ஒரு 2 நிமிஷத்துக்கு சாம்பிள் காட்டுறேன். இந்த கம்யூன் வாழ்க்கையும் ஈவேரா சொன்னது ஒண்ணுதானே. தாய் மகன் தந்தை மகள் உறவுகள் போலி ஆணுக்கும் பெண்ணுக்கும் பால் உறவு வேறு இல்லை. அதைத்தானே ஈவேரா சொன்னா. அதனால வேண்டாம் அப்படி இருட்டல் தாலியா இருக்க அனுமதி நம்ம நாட்டுல. இப்ப சமீபத்துல அண்ணன் சீமான் அவர்கள் இந்த உறவு முறைகள் குறித்து ஈவேரா சொன்னதாக சொன்னார் இல்லையா? அந்த விஷயத்தை தான் எச் ராஜா சொல்லியிருக்காப்புல 11 வருஷத்துக்கு முன்னாடியே. அதே தான் சொல்றாரு. ஆனா பாருங்க, கூட்டணியில் இருந்த ஒரே காரணத்துக்காக ஒட்டுமொத்த கும்பலும் இருந்துக்கிறாங்க. அடுத்து என்ன சொல்றாருன்னு கேளுங்க. பெண்கள் திருமணம் செய்து கொள்ளக்கூடாது. அவர்கள் பலகார கடையில போய் இஷ்டப்பட்ட பலகாரத்தை சாப்பிடுறது மாதிரி எந்த விருப்பப்பட்ட நேரத்துல விருப்பப்பட்ட ஆம்பளையோட பெண்கள் உறவு கொள்ள வேண்டும். ஏன் இதை சொன்னா? மிஸ்டர் எச் ராஜா, ஃப்ளோவில் ஏதோ அவன் இவன் பேசுற மாதிரி தெரியுது. மெய்யாலுமே அப்படித்தான் பேசுனீங்களா? ஏங்க பேசியிருக்காருங்க. ஆனா பாருங்க, பெரியாரிய தோழர்கள் எல்லாம் பொத்திட்டு இருந்திருக்கிறாங்க. ஈரோட்டுல காவிரி ஆற்றங்கரையில் தன்னுடைய நண்பர்களோடும் விலை மாதர்களோடும் கும்மாளம் அடிப்பார். அதாவது ஈட்டிங் அண்ட் மேட்டிங் இன் பப்ளிக் இஸ் an act of an animal. இங்கிலீஷ்ல வேற தாக்குதல் நடத்துறாரு. ஈட்டிங் அண்ட் மேட்டிங் இன் பப்ளிக் இஸ் an act of an animal. மிருகந்தாய பப்ளிக்ல இந்த மாதிரியான வேலைகள் எல்லாம் பார்க்கும். ஆனா தந்தை பெரியார் பார்த்திருக்காரு அப்படின்னு சொல்லி நான் சொல்லலைங்க, எச் ராஜா அவர்கள் சொல்லியிருக்காப்ல. அப்பையும் பொத்திட்டு இருந்திருக்குது. இந்த அதற்கு வீட்டிலே நாகம்மையாரை விட்டு உணவு சமைத்து அனுப்ப சொல்லுவார். நான் கேட்கிறேன், ஒரு பெண் தன்னோட கணவன் இன்னொரு பெண்ணோட இருக்கிறத ஏத்துப்பலாம். ஆனா நாகம்மையை வற்புறுத்தினவர் பெண் அடிமைக்கு அடையாளம். he is an embodiment of women's slavery. ஈவேராவை போல பெண் அடிமையை பிராக்டிஸ் பண்ணி நாகம்மையை இவரால நொந்து செத்தாளா இல்லையா? எதுக்காக? வளர்த்த பொண்ணு மணியம்மையை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நாகம்மையை சித்திரவதை பண்ணா ஈவேரான்னு சொன்னா தப்பா? தன்னுடைய வளர்ப்பு மகள் மணியம்மையை திருமணம் செய்வதற்காக நாகம்மை அவர்களை சித்திரவதை செய்தார் ஈவேரா அப்படின்னு சொல்லி எச் ராஜா அவர்கள் பேசின போதும் இந்த கும்பல் இன்னைக்கு பண்ற மாதிரி எந்த அலப்பறையும் பண்ணாம கப்பு சிப்புன்னு இருந்திருக்குதுங்க. மக்கள் இதெல்லாம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யோசனை பண்ணி பாருங்க. இவன் எதுக்காக சொன்னா பெண்கள் கல்யாணம் பண்ணிக்க கூடாது, பலகார கடையில விருப்பப்பட்ட பலகாரத்தை சாப்பிடுற மாதிரி சாப்பிடணும், இவனுக்கு நிறைய விபச்சாரி வேணும். அதுக்காக அடுத்து இந்த இடம் தான் திருலிங்கான இடம். பெரியாரிஸ்டுங்க எல்லாரும் மனசை திடப்படுத்திக்கங்க. அதாவது சேலத்துல தந்தை பெரியார் அவர்கள் பெண்கள் கிட்ட விளக்கமாத்தால அடி வாங்கினாரு
அப்படின்னு சொல்லி இந்த எச் ராஜா பேசியிருக்காருங்க. இந்த இடத்துலதான் தாய்மார்கள் ஈவேராவை விளக்கமாத்தால அடிச்சாங்க, இந்த இடத்துல அப்படின்னு சொன்னார். நான் கேட்டேன், ஈவேராவை விளக்கமாத்தால அடிச்சாங்களா, எதுக்குன்னு கேட்டேன். அப்ப சொன்னார், நம்ம சப்ஜெக்ட் இப்ப அதுலதான் வருது. அப்ப ஒரு கல்யாணத்துக்கு ஈவேராவையும் கூப்பிட்டுருக்காங்க. ஏதோ கல்யாணத்தை கூப்பிட்டா மொய் எழுத முடிஞ்சா மொய் எழுதுங்க, என்ன சோத்தை தின்னுட்டு வீட்டுக்கு போகணும், அது மரியாதை. ஆனா இந்த ஆள் என்ன பண்றான், அங்க மேய்க்க பிடிச்சிட்டு இந்த தாலி கட்டியிருக்காங்களே இது விபச்சாரம் பண்ணலாம் இனி அப்படிங்கிறதுக்கான லைசன்ஸ் அப்படின்னு பேசுறாங்க. உடனே அந்த தாய்மார்கள் அத்தனை பேரும் மூலையில கிடந்த விளக்கமாறு எடுத்து அடிச்சு விரட்டிருக்காங்க. இப்ப முதல்ல நான் உங்களுக்கு போட்டு காட்டின மதிமாறன் அவர்களுடைய பேச்சை ஞாபகப்படுத்தி பாருங்க. இப்படியெல்லாம் எச் ராஜா பேசினப்ப இந்த பெரியாரிய கும்பல், பெரியார் இயக்கங்கள் யாரும் சத்தம் போடல, கம்முன்னு இருந்துக்கிட்டாங்க. காரணம், குருநாதர் வந்து அவங்க கூட கூட்டணியில் இருந்தாரு. இன்னைக்கு சீமான் அவர்களுடைய வீட்டை மட்டும் போயிட்டு நீங்க முற்றுகையிடுற மாதிரி பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்கன்னா இவங்க எவ்வளவு பெரிய ஹிப்பாக்ரட்டுங்க, இவங்க எவ்வளவு போலித்தனமானவர்கள் அப்படின்ட்டு மக்கள் தெரிஞ்சுக்கிட்டாங்களா? அந்த மதிமாறனுடைய வீடியோல கடைசியில ஒரு வார்த்தை சொல்லுவாருங்க, உண்மையிலே கேட்கறதுக்கு அப்படி இருந்துச்சு. நம்ம தலைவருக்கு அப்படி ஒரு எலிவேஷன் நம்ம கூட கொடுத்துருக்க மாட்டோம். அப்படி மதிமாறன் அவர்கள் கொடுக்குறாரு. நல்லா கவனிச்சுக்கோங்க, தமிழ்நாட்டுல தந்தை பெரியாருடைய மண்ணுல இவங்க சொல்லுங்கிறாங்கல்ல, ஆனா தந்தை பெரியார பேசினா ஒரு ரியாக்ஷனும் இல்லைங்க, பேசிட்டாங்க. இதே எச் ராஜா அவர்கள் மட்டும் கேளுங்களேன். அப்போட நான் சொன்னேன், இன்னைக்கு வந்து எச் ராஜா இவ்வளவு கேவலமா பெரியார கொடுத்து செருப்பால அடிப்பேன்னு சொல்றான், இது பெரியார்னு பத்தி பிரபாகரன் சொல்லியிருந்தா நேரம் எச் ராஜா கதையை கந்தலா இருக்கும்னு அன்னைக்கு நான் சொன்னேன். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அவரே கிளாரிஃபை பண்ணிட்டாரு. எது மக்கள் மத்தியில் செல்வாக்கு இல்லாத, மக்கள் யாருன்னே சீண்டாத, ஊதி பெரிதாக்கப்பட்ட வெற்று பிம்பம் மற்றும் எது உண்மையிலேயே மக்களுடைய செல்வாக்கு நிறைந்த, மக்கள் மனதில் குடிகொண்டிருக்கிற உண்மையான தலைவர் யார் அப்படின்னு சொல்லி அவங்க தரப்புல இருந்தே சொல்லிட்டாங்க. அப்ப இது யாருடைய மண்ணு, இந்த மக்களுடைய தலைவர் யாரு, எல்லாத்தையுமே மக்கள் உற்று நோக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இந்த கும்பல் எவ்வளவு மோசமான கும்பல், எவ்வளவு மட்டமான கும்பல், என்ன ஒரு மட்டமான நோக்கத்துக்காக இந்த வேலையை பண்ணிட்டு இருக்காங்க. உண்மையிலே ஈவேரா மேல இருக்கிற அக்கறையில தான் இவங்க இந்த வேலையை பண்ணிட்டு இருக்கிறாங்களா? ஏற்கனவே செத்து போன ஈவேரா அவர்களை பற்றி ஒருத்தர் பேசிட்டாராம். அவர் பேசுனதுக்காக 20 நாளா இவங்களுக்கு தூக்கம் இல்லையா, முடியலையா, மூச்சு வாங்குதான், அதனால போயிட்டாங்க, நீதி கேட்க போறோம், ஆர்ப்பாட்டம் பண்ண போறோம், போராட்டம் பண்ண போறோம், முற்றுகையிட போறோம், முற்றுகை இட்டும், அடுத்து இப்ப 2வது முற்றுகையிட போறோம், 70 வழக்கு வேற போட்டுருக்காங்க. ஏன்னா வழக்கு வருது, சந்திக்கிறாங்க, போயிட்டு பதில் சொல்ல போறாங்க. அப்பயும் நாங்க அடங்க மாட்டோம். ஏன்னா ஈவேராவால் அங்க நிம்மதியா தூங்க முடியல, பாவம் துள்றாரு. அவரை போயிட்டு அப்படியே சமாதானப்படுத்தி, ஐயா ஒன்னும் கவலைப்படாதீங்க, அதான் முற்றுகை இட்டுட்டோம், காம் டவுன் அப்படின்ற மாதிரி இப்ப சமாதானப்படுத்தணுமா? ஆனா செத்து போன ஒருத்தருக்காக இவ்வளோ போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. உயிரோடு இருக்கக்கூடிய ஒரு பாதிக்கப்பட்ட பெண், ஒரு மாணவி, அதோடைய குற்றவாளிகள் உயிரோடு இருக்கிறாங்க, அந்த குற்றத்தின் பின்னணியில் இருப்பவர்கள் உயிரோடு தான் இருக்காங்க, அந்த பாதிக்கப்பட்டவங்களும் உயிரோடு தான் இருக்காங்க. அந்த பிரச்சனையை சுத்தி பல்வேறு சந்தேகங்களும் கேள்விகளும் எழுந்துட்டு இருக்குது. அதுக்காக இந்த கும்பல் எவனாச்சும் ஏதாச்சும் பேசினாங்களா? ஆனா அதை திசை திருப்புறதுக்காக, அதை மடை மாத்துறதுக்காக இன்னைக்கு தமிழ்நாட்டை இந்த பிரச்சனையை பத்தி பேசி ஆக்குபை பண்ணிட்டு இருக்கிறாங்க. 2 நோக்கம் தான். ஒண்ணு, அண்ணன் சீமான் அவர்கள் மீது தங்களுக்கு இருக்கிற வன்மத்தை தீர்த்துக்கணும். 2வது, அதே மூலமாக இந்த பிரச்சனையை எப்படியாச்சும் மடை மாத்திரணும் அப்படின்ற அந்த 2 நோக்கத்துக்காக சத்தம் போட்டு இருக்கிறாங்க. உண்மையிலேயே நீங்களாம் சொல்லிட்டு இருக்கிற மாதிரி ஈவேரா அவர்கள் பெண் விடுதலை தான் பேசினாரு, பெண்களுக்காக தான் பேசினாரு அப்படின்னா நீங்க இன்னைக்கு பண்ணிட்டு இருக்கிறது ஈவேரா அவர்களுக்கு பண்ற மிகப்பெரிய துரோகம். அதுக்கு மேல சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை. அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி.